இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம அறிவியல் ஜோதிடம், அதாவது சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற பேர்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த வால் நட்சத்திரம்னு சொல்றா இல்லையா? இந்த வால் நட்சத்திரத்திற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு ஏதேனும் உண்டா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பெரும்பாலும் நமக்கு வால் நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஜோதிடர்களை நாடக்கூடியவர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். வால் நட்சத்திரத்திற்கும் ஜோதிடத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று நம்புபவர்கள் இந்த உலகத்திலே அதிகம். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஏற்கனவே நடந்த ஒரு சில சம்பவங்கள் மற்றும் நம்ம இந்த கதைகள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அவ்வளவு ஏன் இப்ப சமீபத்துல நமக்கு அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு சினிமா கூட வந்திருக்கும். அந்த படத்தினுடைய அந்த முதல் பார்ட் அப்படின்னு வரும் பொழுதே, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்தோம்னா கூட ஸ்டார்டிங் அப்படின்னு வரும்பொழுதே, ஆரம்பத்திலேயே அந்த அறிமுகம் அப்படின்னு வரும்பொழுது இந்த வால் நட்சத்திரத்தை காண்பித்துத்தான் அந்த கதை என்பதே துவங்கும். அதாவது வால் நட்சத்திரம், வானிலே வால் நட்சத்திரம் தோன்றினால் ஏதோ நாட்டிலே அபசகுணமான ஒரு விஷயம் நடக்க போகிறது, அல்லது அந்த அரசாங்கத்திலே உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்களுடைய உயிருக்கு ஆபத்து என்பது உண்டாகும், அல்லது அரசன் இறந்து போவான் என்றது போன்ற ஒரு கருத்துக்கள் அந்த நாளிலே பரப்பப்பட்டிருந்தது. இது நிஜம்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த முதல்ல இந்த வானத்திலே வால் நட்சத்திரம் வந்துட்டாலே நம்ம இந்திய தேசத்தை பொறுத்தவரை அதனுடைய பேர் தூமகேது அப்படிங்கிற ஒரு பேர்ல வச்சுட்டு இருந்தா, இது என்ன தூமகேதுங்கிற பேர்ல ஏன் அதனை சொன்னா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாமே. அதாவது இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறத ஆங்கிலத்துல காமெட் அப்படின்ற பேர்ல சொல்லுவா. இது முதல்ல நட்சத்திரம் அது போல, இப்ப நட்சத்திரம்னாலே நமக்கு வானத்திலே ஒளிரக்கூடிய ஒரு பொருள்னு தெரியும். அந்த நட்சத்திரத்தை போல ஒரே இடத்திலே இருந்து கொண்டு ஒளிரக்கூடிய பொருட்கள் அல்ல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுவும் சூரிய குடும்பத்தை சேர்ந்ததுதான். எப்படி பூமி அப்படிங்கிறது சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான் இந்த வால் நட்சத்திரங்களும் சூரியனை சுற்றி வருபவைதான். இது ஒளிரக்கூடிய பொருள் தான், ஒளிர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இவையும் நம்ம கிரகங்களை போல அந்த சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கும். அது வலுவிழக்கும் பொழுது, அது எப்போ வலுவிழக்கும்னு சொன்னா, சூரியனை நெருங்கும் பொழுது பார்த்தோம்னா, அதாவது அந்த நீள்வட்ட பாதையில அப்படி சுத்திட்டு இருக்கும் பொழுது அது கிட்ட போகும் தெரியுமா? அப்படி நெருங்கும் பொழுது அந்த சூரியனுக்கும் அந்த வால் நட்சத்திரத்திற்கும் இடையே அந்த கேப் ஆனது குறையும் பொழுது பார்த்தோம்னா, அதன் தலைப்பகுதியிலே உள்ள வாயு, அதாவது கேஸ்ட்ரோ, அதாவது அந்த தூமகேதுன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு மாதிரி வாயு என்பது அதிலே நிறைந்திருக்கும். அது போல ஒரு சில பிற துகள்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த துகள்கள்லாம் என்ன ஆகும்னா, நம்முடைய கண்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது அந்த சூரியனுடைய லைட்னாலே. அதனுடைய பகுதி, அதாவது தலைப்பகுதி வால் பகுதிங்கிற ஒரு விஷயங்கிறது கூட இருக்கு. அதாவது அது ஒரு வாயு சார்ந்த மண்டலமாக இருக்கிறது. அதனால நமக்கு அது பார்க்கறதுக்கு அந்த வால், அந்த கேஸ் நமக்கு வால் மாதிரி தெரிகிறது. அதுல என்ன கேசஸ், என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை ஆராய்ச்சி செய்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, அந்த நட்சத்திரம், அந்த வால் நட்சத்திரத்திற்குள்ளே அந்த பகுதியில பார்த்தோம்னா பாறை என்பது இருக்கிறது, தூசி என்பது இருக்கிறது, நீர் பனின்னு சொல்ற ஒரு மாதிரி பனிநீர் கட்டி, பனிக்கட்டின்னு சொல்லுவா தெரியுமா? அது நீரும் இல்லாமல் பனியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த நீர் பனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது போன உறைந்து போன கார்பன் டை ஆக்சைடு, உறைந்த நிலையில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்றா, கார்பன் மோனாக்சைடு, இது போக மீத்தேன், அம்மோனியா ஆகியவற்றினுடைய ஒரு கலவையால் ஆனதுதான் இந்த வால் நட்சத்திரம் அப்படின்னே சொல்றார். இப்படி இருக்க இது கிட்ட போகும்போது என்ன ஆகும்னா வலுவிழந்து விடும். அவ்வாறு வலுவிழக்கும் போது இது போய் மற்றொரு பகுதியிலே சென்று மோதுகிறது. அதாவது ஒரு இப்ப கூட சமீபத்தில் கூட படிச்சிருப்போம், ஒரு வியாழன் என்கின்ற அந்த கிரகத்தின் மீது ஒரு வால் நட்சத்திரமானது மோதி ஒரு சில வெடிப்புகளை உண்டாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு, அதுலெல்லாம் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் அதே வால் நட்சத்திரமானது பூமியின் மீது மோதும் பொழுது அதனால் ஒரு சில விளைவுகள் என்பது உண்டாகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இது போக நமக்கு கடைசியா எப்ப வால் நட்சத்திரம் வந்ததுன்னு பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு ஒரு வால் நட்சத்திரமானது தோன்றியது. அதை பார்த்த உடனே நிறைய பேர் ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருப்பான்னா, உலக நாடுகளுக்கு இடையே போர் என்பது உண்டாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இன்னும் ஒரு சில பேர் ஒருபடி மேல போய், அந்த வால் நட்சத்திரம் வந்ததுனால்தான் நமக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல போருங்கிறது வந்துருச்சு, அந்த சிரியா இஸ்ரேல் இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே அந்த வால் நட்சத்திரம் தோன்றியதுதான் என்பது போல் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த நாடுகளுக்கு இடையே பகைமை உணர்வு என்பது இருந்து கொண்டுதானே இருந்தது. ஆக இந்த வால் நட்சத்திரம் தோன்றுவதால் தான் உலகத்திலே ஒரு அபசகுணமான ஒரு விஷயம் நடக்கிறது என்பதை நம்முடைய சாஸ்திரமானது ஏற்கவில்லை. ஆனால் வரலாற்று கதைகள் சொல்கின்றன.
இப்படி ஒரு வால் நட்சத்திரம் இது போல் தோன்றினால் இந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஏற்படலாம், ஏற்கனவே இப்படி நடந்திருக்கிறது, இந்த வால் நட்சத்திரம் தோன்றும் பொழுது இது போல சம்பவங்கள் உண்டாகி இருக்கின்றன, அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் என்பது போல்தான் சொல்லி இருப்பார்களே தவிர இந்த வால் நட்சத்திரம் தோன்றுவதை நம்முடைய வானவியல் கணக்குகள் அத்தனை துல்லியமாக அந்த நாளிலே சொல்லவில்லை. இன்னைக்கு ஒரு வால் நட்சத்திரங்கிறது இந்த நேரத்துல வரலாம்ங்கிற மாதிரி, ஏன்னா கேலக்சியை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கா இல்லையா, நிறைய வால் நட்சத்திரங்கள் என்பது இருக்கிறது, ஆங்காங்கே ஒரு சிலது தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறது. அதனால் அந்த பகுதியிலே ஒரு பெரிய பாதிப்பு வரும் என்பது போன்ற அந்த நம்பிக்கைகளுக்கு இன்னும் ஒரு சரியான ஒரு ஆதாரம் என்பது கிடைக்கவில்லை என்பதுதான் நிஜம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.